பார்ட் 1 25 பெண்களை பார்த்தோம். இப்போது மீதமுள்ள 25 பெண்களை பார்க்கலாம். இவள் மரியா இயேசுவின் காலில் வாசனை திரவம் ஊற்றினாள். இவள் சமாரிய பெண் கிணற்றருகே இயேசுவை சந்தித்து வாழ்வு மாறியது. இவள் 12 வருடம் நோயால் துன்பப்பட்டாள். இயேசுவை தொட்டு குணமானாள். இவள் மரித்த பின் இயேசு உயிர்த்தெழச் செய்த சிறுமி. இவள் ஏழை விதவை தனது 2 நாணயங்களை தேவனுக்கு கொடுத்தாள். இவள் இயேசுவிடம் விசுவாசத்துடன் ஜெபித்து தனது மகளுக்கு குணம் பெற்றாள். ஆண்டவரே, என் மகளை குணமாக்கும். உன் விசுவாசம் பெரிது, உன் மகள் இப்போது குணமடைந்தாள். இவள் இயேசுவை பின்பற்றிய பெண்களில் ஒருத்தி. இவள் இயேசுவின் ஊழியத்திற்கு உதவிய விசுவாசமான பெண். இவள் சுசன்ன, இயேசுவின் ஊழியத்தை ஆதரித்த பெண். இவள் குளோபாவின் மரியா, சிலுவையின் அருகில் இருந்த விசுவாசமான பெண். இவள் லாசருவின் சகோதரி, இயேசுவின் அதிசயத்தை கண்டாள். இவள் லிடியா, ஊதா துணி வியாபாரி, பவுலின் செய்தியை கேட்டு விசுவாசித்தாள். இவள் பிரிஸ்கில்லா, தனது கணவருடன் சேர்ந்து சுவிசேஷத்தை போதித்தாள். இவள் தபிதா, ஏழைகளுக்கு உதவிய கருணைமிக்க பெண். இவள் சப்பீரா, தேவனை ஏமாற்ற முயன்றதால் எச்சரிக்கை கதையாக மாறினாள். இவள் ரோதை, 10 கதவை தட்டியபோது முதலில் அறிந்த வேலைக்கார சிறுமி. இவள் லோயிஸ், தீமோத்தேயுவின் பாட்டி, விசுவாசத்தை கற்றுத்தந்தாள். இவள் யூனிஸ், தீமோத்தேயுவின் தாய், தேவனுக்கு பயப்பட கற்றுத்தந்தாள். இவள் திரிபேனா, ஆரம்ப சபையில் சேவை செய்த பெண். இவள் திரிபோசா, தேவனுடைய பணியில் உழைத்த பெண். இவள் பெர்சிஸ், தேவனுக்காக உழைத்த விசுவாசமான பெண். இவள் ஜூலியா, ஆரம்ப சபையில் இருந்த விசுவாசமான பெண். இவள் நெரேயுவின் சகோதரி, ஆரம்ப கிறிஸ்தவ விசுவாசிகளில் ஒருத்தி. இவள் எவோடியா, சுவிசேஷத்தில் உழைத்த பெண். இவள் சிந்துகே, தேவனுடைய பணியில் உழைத்த ஆரம்ப சபை பெண். அடுத்து எந்த பைபிள் ஸ்டோரி பார்க்க விரும்புகிறீர்கள்? காமெண்ட் செய்யுங்கள். நெக்ஸ்ட் பைபிள் ஸ்டோரி என்ன?